அரசியலில் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருப்பதும் ஆளும் கட்சியின் திட்டங்களை எதிர்க்கட்சி விமர்சிப்பதும் ஜனநாயகத்தின் அடிப்படை பண்புகள். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதனை சார்ந்திருக்கும் ஊடகங்கள் முன்னெடுக்கும் அரசியல் ஆரோக்கியமான விமர்சனங்களை தாண்டி திட்டமிட்ட பீதி அரசியலை நோக்கியே நகர்கிறது. மத்திய அரசின் ஒவ்வொரு முன்னெடுப்பையும் மக்களுக்கான நன்மையாக பார்க்காமல் அதை ஒரு இனவாத அல்லது மதவாத ஒடுக்குமுறையாக சித்தரிப்பதே இவர்களின் முழுநேர பணியாக மாறியுள்ளது. SIR சீர்திருத்தம் குறித்து திமுக பரப்பிய கருத்துக்கள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு நவீன தொழில்நுட்ப சீர்திருத்தத்தை சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களுக்கு எதிரான ஆயுதமாக உருமாற்றினார்கள். சாதாரண பாமர மக்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக ஹாலிவுட் பட பாணியில் கணினியில் Shift+Delete கொடுத்தால் எப்படி ஒரு ஃபைல் காணாமல் போகுமோ அதே போன்று உங்கள் வாக்குகள் அழிக்கப்படும் என்று கிளப்பிவிட்டார்கள். மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமை பறிக்கப்படும் மற்றும் வாக்கு திருட்டு என்று கூறி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே பதற்றத்திற்கு உள்ளாக்கியது ஒரு பொறுப்பற்ற அரசியலின் உச்சக்கட்டம். இதற்கு துணை நின்ற ஊடகங்கள் உண்மைத்தன்மையை ஆராயாமல் திமுக தலைவர்கள் கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே செய்திகளாக மாற்றின. தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் வரை மாவட்ட வாரியாக சென்று உங்கள் வாக்குகள் திருடப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன என்று மேடைதோறும் முழங்கினார்கள். ஆனால் நேற்று நடைபெற்ற தேர்தல் இந்த மாய பிம்பத்தை அடியோடு தகர்த்துவிட்டன. வாக்குப்பதிவு 85% வரை எட்டியது. இவர்களின் பொய்க்கு விழுந்த பலத்த அடியாகும். லட்சக்கணக்கான ஓட்டுகள் நீக்கப்பட்டிருந்தால் வாக்குச்சாவடிகள் ஏன் ஒரு சிறு சலசலப்பு கூட ஏற்படவில்லை? மக்கள் ஏன் தன்னெழுச்சியாக போராடவில்லை? மேடையில் வாக்கு திருட்டு என்று கூச்சலிட்டவர்களால் களத்தில் ஒரு ஆதாரத்தை கூட நிரூபிக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம். ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படும் ஊடகங்கள் உண்மையை சரிபார்க்கும் வேலையை செய்யாமல் ஒரு கட்சியின் பிரச்சார பீரங்கிகளாக செயல்படுவது வேதனையானது. மத்திய அரசின் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அல்லது மக்களுக்கு ஆபத்து என்ற கோணத்தை மட்டுமே இந்த ஊடகங்கள் முன்னிறுத்துகின்றன. திமுக முன்னெடுக்கும் பொய்களுக்கு ஒரு போலியான நம்பகத்தன்மையை உருவாக்கி தரும் வேலையை சில ஊடகங்கள் கனக்கச்சிதமாக செய்கின்றன. மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் இந்த நயவஞ்சக போக்கை இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்பதே இல்லை. மாறாக பரபரப்புக்காகவும் அரசியல் விசுவாசத்திற்காகவும் உண்மையை மூடி மறைக்கின்றன.